ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் ரமண மகரிஷிக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளும் அதற்கான தீர்வுகள் எவ்வாறு தானாகவே வந்தன என்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். கவனிக்கும் வண்ணம் கவனித்தால் உலகில் உள்ள எல்லா மொழியும் புரியும். விலங்குகள் மொழி கூட புரியும். விலங்குகள் நேரடியாக பேசும் தன்மை கொண்டவை. சுற்றி வளைத்து சொல்லாது. கோபமோ காதலோ கெஞ்சலோ மிஞ்சலோ எதையுமே பயமில்லாமல் செய்யும் தன்மை கொண்டவை அவைகள். ருபாசி குகையில் அமைந்து குரங்குகள் போடும் கூச்சலையும் சண்டைகளையும் பகவான் ஸ்ரீ ரமணர் கவனிப்பது வழக்கம். குரங்குகள் தனித்தனி குழுவாக சுற்றும். ஒரு குழுவுக்கும் மற்றொரு குழுவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். குரங்குகள் பலப்பரீட்சை செய்து கொள்ளும். இப்படி செய்வதற்கு முன்னால் மற்றொரு குழுவுக்கு ஒரு குரங்கை தூது அனுப்பும். தூது அனுப்பும் குரங்கை விரட்டி துரத்தினால் உடனே சண்டை துவங்கிவிடும். குரங்குகள் சண்டை போட்டு ஓய்ந்து போய் ஸ்ரீ ரமணனிடம் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லும். பகவான் சமாதானம் செய்வார். நீ தவறு, நீ சரி என்று சுட்டி காட்டுவார். குரங்குகள் அதை மௌனமாக ஏற்கும். சண்டையை அப்போதைக்கு தவிர்த்துவிடும். ஒருமுறை வாலிபமான ஒரு ஆண் குரங்கை அரசன் குரங்கு கடுமையாக தாக்கி கடித்தது. காயம்பட்ட குரங்கு விருபாசி குகை வாசலில் மயங்கி கிடந்தது. ஸ்ரீ ரமணர் அதற்கு மருந்திட்டு முதுகை தடவி குணப்படுத்தினார். குரங்கு பிழைத்தது. ஆனால் அடிபட்டதால் அதன் ஒரு கால் முடமானது. பகவான் அதற்கு செல்லமாக நொண்டிப்பையன் என்று பெயரிட்டார். மற்ற குரங்குகள் வாசலிலேயே நிற்க இந்த நொண்டிப்பையன் மட்டும் விருபாசி குகையில் நுழைந்தது. பகவானுக்கு எதிரே சரிசமமாக அமர்ந்து அவரோடு உணவு உட்கொண்டது. இதை மற்ற குரங்குகள் வியப்புடன் கவனித்தன. தனியாக சாப்பிட தெரியாத நொண்டிப்பையன் உணவை கீழே இறைக்கும். பகவான் அதை பார்த்து உணவை கீழே இறைக்கக்கூடாது என்று கண்டிப்பார். கீழே இறைத்த உணவை முதலில் சாப்பிட்டுவிட்டு பிறகு மறுபடியும் தட்டில் இருக்கும் உணவை அந்த குரங்கு சாப்பிடும். பகவான் மடியில் கொஞ்சி விளையாடும். சுற்றி சுற்றி வரும். முதுகில் ஏறிக்கொள்ளும். இதனால் மற்ற குரங்குகளுக்கு நடுவே அதற்கு பெரிய மதிப்பு இருந்தது. என்னதான் இருந்தாலும் குரங்கு ஒரு விலங்கு தானே. ஒரு முறை எந்த காரணத்தினாலோ கையில் இருந்த உணவை தட்டி விட்டது. உணவு தரையில் சிதறியது. ஏன் உணவை வீணடிக்கின்றாய் என்று பகவான் அதட்ட பலீர் என்று அவருடைய கன்னத்தில் அடித்துவிட்டது. பகவான் அதையே உற்று பார்க்க குரங்கு பயந்து வெளியேறி இனிமேல் உள்ளே வரக்கூடாது என்று பகவான் சொல்லிவிட அது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து அங்கும் இங்கும் அலைய ஆரம்பித்தது. வாசல் படியிலிருந்து கெஞ்சியது. பகவான் காலை தொட்டுவிட்டு நகர்ந்தது. பகவான் முகத்தை திருப்பி கொண்டார். திருப்பிய பக்கம் வந்து நின்று மறுபடியும் கெஞ்சியது. பகவான் அதட்ட மறுபடியும் வெளியே வந்து அமர்ந்தது. 3 நாட்கள் பகவான் அதனோடு பேசவே இல்லை. அதை திரும்பி பார்க்க கூட இல்லை. குரங்கு மிகவும் பதறி குழம்பியது. 4ஆம் நாள் பகவான் அதை மன்னித்தார். குரங்கு ஓடி வந்து மடியில் உட்கார்ந்து கொண்டது. கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சியது. முதுகிலும் மார்பிலும் ஏறி விளையாடியது. ஆனால் நொண்டிப்பையன் மறுபடியும் தவறு செய்தது. சூடான பாலை தட்டில் ஊற்றி வைக்க அது ஆவலாக பருக காத்திருந்தது. உடனே குடிப்பதற்கு பரபரத்தது. பால் சூட்டில் வாய் வைத்திடப் போகின்றதே என்று எண்ணி பகவான் அந்த தட்டை எடுத்து ஊதி பாலை ஆற்ற முயற்சிக்க அதை அவர் குடித்து விடுவார் என்று எண்ணி மறுபடியும் பட்டென்று பகவான் கன்னத்தில் அறிந்தது. ஆனால் அடி பலமில்லை. பகவான் பாலை அதனிடம் கொடுத்து விட்டார். மறுபடியும் குரங்கு கெஞ்சியது. மன்னிப்பு கேட்டது. பகவானும் மன்னித்தார். பகவானது நெருக்கத்தால் மற்ற குரங்குகளிடத்தில் தனி மதிப்பு பெற்ற நொண்டிப்பையன் பிறகு அந்த கூட்டத்துக்கே தலைவனாக விளங்கினார். கோடையில் ஒரு முறை கிரி பிரதட்சணம் செய்தபோது எல்லோருக்கும் கடும் தாகம் ஏற்பட்டது. அருகில் கிணறோ குளமோ எதுவுமே இல்லை. தொலைதூரம் போக வேண்டியிருந்தது. அப்போது திடீரென்று குரங்கு கூட்டம் ஒன்று வந்தது. நாவல் மரம் ஒன்றில் ஏறி கிளைகளை உலுக்கியது. கீழே நாவல் பழங்கள் விழுந்தன. ஒரு பழத்தை கூட அந்த குரங்கு கூட்டம் தொடவே இல்லை. பகவானும் அன்பர்களும் நாவல் பழங்களை உண்டு தாகம் தெரிந்தார்கள். குரங்குகளுக்கு எப்படி இவர்களுடைய தாகம் தெரிந்தது? எங்கிருந்து வந்தன? ஏன் ஒரு பழம் கூட எடுக்காமல் திரும்பி சென்றன? நாம் அன்பு செய்தால் நமக்கு அன்பு செய்யாதவர் உண்டோ? நாம் மற்றவருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்தால் நமக்கு தேவையான நேரத்தில் வேண்டிய உதவி கிடைக்காமல் போய்விடுமா என்ன எனும் எண்ணத்தில் வாழும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க மகான்கள் இடையறாது முயற்சிக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ ரமணர்
அதை தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருகின்றார். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.